தமிழ் சினிமாவில் முக்கியமான இசையமைப்பாளராக இருக்கிறார் தற்பொழுது அனிருத். அடுத்தடுத்து அவரின் வெற்றி படங்களை தொடர்ந்து பாலிவுட் சினிமா வரை தடம் பதித்துள்ளார் அனிருத். இவர் சன் குழுமத்தின் தலைவர் கலாநிதி மாறனின் மகள் காவ்யா மாறனை காதலித்து வருவதாக பகீர் தகவல் ஒன்றை பைல்வான் ரங்கநாதன் தற்பொழுது கூறியிருக்கிறார். இவர் அளித்த பேட்டியில், இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிப்பது உண்மைதான். அமெரிக்காவிற்கு சென்று காதலித்தார்கள். இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. ஆனால் இது பெரிய இடத்து விவகாரம் என்பதால் வெளியே தெரியாமல் இருக்கிறது. பெரிய இடம் என்பதால் எதற்கு நமக்கு பிரச்சனை என்றும் அனைவரும் இந்த விஷயத்தை யார் முதலில் சொல்வார்கள், அதன் பின் நாம் செய்தி போட்டுவிடலாம் என இருக்கிறார்கள். ஆனால் 2 பேரும் நெருக்கமாக இருப்பதும் செய்திகளில் வந்துவிட்டது. அதே போல அண்மையில் அந்த SRH IPL போட்டியில் கூட இருவரும் ஒன்றாக இருந்தார்கள். இது உறுதியான தகவலாக இருந்தாலும் பெரிய இடத்து விவகாரம் என்பதால் அனைவரும் இதை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இசையமைப்பாளர் அனிருத் சினிமா துறையில் கால் பதிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே பல்வேறு முன்னணி நடிகைகளோடும் சினிமா பிரபலங்களோடும் அவர் குறித்தான கிசுகிசுக்கள் இதுவரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது காவ்யா மாறன் அனிருத் விவகாரமும் கிசுகிசுக்கப்பட்டு நாளடைவில் அதுவும் காணாமல் போகும் என்று ஒரு தரப்பினர் கூறினாலும், இந்த விஷயம் தொடர்பாக இரு தரப்பினரிடமிருந்து எந்தவித மறுப்பும் வெளிவரவில்லை. அனிருத்திற்கு எப்போது திருமணம் செய்து வைக்கலாம் என அவரது குடும்பத்தினரும் இருக்கிறார்கள். மேலும் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் கலாநிதி மாறனின் ஒரே மகள் காவ்யா மாறன். அமெரிக்கா மற்றும் லண்டனில் படித்த இவர் தற்பொழுது மிகப்பெரிய தொழிலதிபராகவும் இருக்கிறார். அனிருத்தும் தொடர்ந்து சன் பிக்சர்ஸில் இசையமைப்பாளராக பணியாற்றி வரும் இந்நிலையில் கலாநிதி மாறனின் நெருக்கமான பிரியமான இசையமைப்பாளராகவும் தற்பொழுது அனிருத் இருந்து வருவதாலும் இந்த விஷயம் தெரிந்தே சன் பிக்சர்ஸின் அனைத்து விதமான ப்ராஜெக்ட்களுக்கும் அனிருத்தே ஒப்பந்தம் செய்யப்பட்டு உள்ளார் என்றும் சமூக வலைதளங்களில் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இருப்பினும் இது நடக்கவில்லை என்றால் இரு தரப்பினரிடமிருந்து இது இல்லை என்று கூறியிருக்கலாமே தவிர அதை அவர்கள் யாரும் சொல்லவில்லை என்றும் மௌனம் சம்மதம் என்ற அர்த்தம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.